இங்க கொண்டு வந்து இப்படி நிக்க வச்சிட்டீங்களடா. குட் மார்னிங் அரஞ்சன். ఏమిటి విషయం? பெரியவரை கொஞ்சம் பார்க்கணும். ఇదేమి నీ ఇల్లా? నువ్వు నిனைச்ச உடனே பார்க்கிறதுக்கு. சார் பெயில் பேப்பர்ஸ் மூவ் பண்ணணும், அதை பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நீங்கள் பர்மிட் பண்ணலன்னா கோர்ட்டில் போட்டு பார்த்துக்கிறேன். ఏమయ్యా మెరిటరీయా? నాకేమీ భయం లేదు తెలుసా? మెజిస్ట్రేట్ లీవ్లో ఉన్నాడు, ஒன்றும் செய்ய முடியாது. சார் என்ன சார் இது? ஒரு அக்கிஸ்டோட வக்கீல் அவரை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லையா சார்? ப்ளீஸ் சார் கொஞ்சம் பர்மிட் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறோம் சார். ப்ளீஸ் சார். ఇలా దైవదా చెప్పాలి. పోంగో 10 minutes தான் டைம். தேங்க்யூ சார். ஐயா வணக்கம் ஐயா. யோ வக்கீல், சுத்தி வளைச்சு பேசாம வந்த விஷயத்த சொல்லு. ஐயா அந்த ஐஃப்னஸ் மூர்த்தியும் அவன் அசிஸ்டன்ட் கிட்டையும் பேசி பார்த்தேன். அவங்கள சரி கட்டினா பாதி காரியம் முடிஞ்சிடும் ஐயா. பேசிட்டு இருக்கும்போதே அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டான். அவங்கள மிரட்டிட்டு அனுப்பிச்சிட்டான். ஒன்றும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அவங்க கிளம்பி மெட்ராஸ் போயிட்டாங்க. மெட்ராஸ் போய் தான் அவங்கள ட்ரேஸ் பண்ணையா. அவங்கள சரி பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லையா? ஏயா இந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம விஷயத்த திரும்ப திரும்ப குறுக்க வந்துட்டு இருக்கான். இவனுக்கு முதல்ல ஒரு கச்சேரி வச்சாகணும். விட்டு தள்ளுங்க ஐயா. எல்லா போலீஸையும் வழிக்கு கொண்டு வர முடியாது. சில பேர் இப்படி இருக்கதா செய்வாங்க. எவனோ எக்கேடோ கெட்டு போறாயா. இவன் ஏன் நமக்கு குறுக்க வரா? யோ விட்னஸை பார்க்க விட மாட்டேங்கிறான், என்னையே பார்க்க விட மாட்டேங்கிறான். போகட்டும் ஐயா, கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் தான் ஆட்டம் போடுவானுங்க. கோர்ட்டு கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கோர்ட்டு சொன்னது தான். அப்போ என்ன பண்ணுவான்னு பார்க்கலாம். கோர்ட்டுக்கு எப்பயா போவ? அவன் சொன்ன மாதிரி மேஜிஸ்ட்ரேட் லீவில் இருக்காரு, அதனால அட்மிஷன் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்களாம். அதில் பிரயோஜனம் இல்லையா? அட்மிட் பண்ணிட்டு அப்படியே கடப்பில் போட்டுருவானுங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்ததோ ஒரு ஷார்ட் ஃபைல் பண்ணி பெயில் வாங்குற வழியை பார்க்குறது நல்லது. இங்கே ஒரு வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன், பார்த்துக்கலாங்க ஐயா. அதுக்குள்ளேயே நான் மெட்ராஸ் போய் அந்த மூர்த்தியும் மற்றவனையும் சரி பண்ண பார்க்குறேன். அவனுக்கு சரியான கோமாளிங்க. உருப்படியா ஒரு காரியம் கூட பண்ண தெரியாத மடையனுங்க. ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை சிங்கப்பட்டிக்கு வந்து என்கிட்டயே அடி வாங்கிட்டு போனவனுங்க. அதனால அவன்களை மடக்கிற ஒன்றும் பெரிய காரியம் இல்லையா. கருவாட்டை தேடி வர எலி மாதிரி தானாவே நம்மளை தேடி வருவானுங்க. ஆனா அந்த பொம்பளை இருக்கா பாரு, அவளை ஒரு லேடின்னு நினைக்காத, சரியான கேடி. எனக்கே சவால் விடுறானா பாத்துக்க. அவளை வழி கொண்டு வந்துரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அவ கூட தான் என் மகளும் இருக்கா. இந்த கோமாளி பசங்களை விட ரொம்ப முக்கியமான சாட்சி அவங்க 2 பேரும் தான். அந்த ஹாஸ்டல் காரியம் ஓடிகாலியும் நாம சொல்ற மாதிரி தான் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும். சரிங்க ஐயா, எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட முறப்பு காட்டாம கொஞ்சம் 10 நாப்பில் இருங்க ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், சாயிங்கிற கான்ஸ்டபிளுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த இன்ஸ்பெக்டர் இல்லாத நேரம் பார்த்து அவன்கிட்ட கேளுங்க, அவன் ஏற்பாடு பண்ணுவான். நீங்கள் என்கிட்ட ஃபோன் பேசுறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்து வச்சிருக்கேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பரவாயில்லையா வக்கீல், பாஷை தெரியாத ஊர்ல கூட ஒருத்தனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்க, கெட்டி கறந்தையா நீ. ஐயா நமக்கு எதுக்கு அந்த பாஷையெல்லாம் தெரியணும்? அவனுக்கு பணம் தெரிஞ்சா பத்தாதா? எல்லா மொழிக்காரனுக்கு தெரிஞ்ச மொழி కరెన్సీ సరసరకర సత్తం தான். లారీ గారు సార్ టైం అయింది, బయటకు వెళ్ళండి. ஒரு நிமிஷம் சார். కానిస్టేబుల్. எஸ் சார். ஐயா நான் சொன்னல அந்த கான்ஸ்டபிள் வந்தான். ஐயா வேணா யூஸ் பண்ணிக்கங்கய்யா. சரி சரி நான் பார்த்துக்கிறேன். சட்டை விட்டு காரியத்தை முடி. சரியா வரேன். ஓகே சார். சார் நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. டாக்டர் இருக்காங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். ஒரு நிமிஷம், பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வா. மேம் ஃபோன். ஹலோ. ஹாய் பியூலா, என்ன ஆஸ்பத்திரி பக்கம்? எதுவும் உடம்புக்கு நம்ம சரியில்லையா? டேய் நீயா? உனக்கு அப்புறம் தெரியும் நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது? ஏன்னா நானும் இங்க தானே இருக்கேன். எங்க இருக்க? எங்கடா இருக்க? நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா
எங்க இருக்கன்னு முதல்ல சொல்லு. என் பியூலா குட்டிக்கு நான் யாருன்னு அடையாளம் சொல்றதுக்கு எதுக்கு தைரியம்? நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. ரிசப்ஷன் பக்கத்துல கட்டம் போட்ட சிவப்பு கலர் சட்டை போட்டு நிக்கிறேன். எங்க வந்து பாரு. ஹலோ ஹலோ அம்மா. என்னம்மா பார்த்து வர மாட்டேன், கண்ணை என்ன போட்டு சாரி. ஐயோ சாரி மாடு சிஸ்டர். மாதிரி வந்து மேல மோதுற. சாரி சிஸ்டர், நான் ஏதோ கவனிக்காம என்ன sorry, வந்துட்டேன். சாரி sister? ப்ளீஸ். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ப்ளீஸ் சிஸ்டர். வாமா போன் பாருமா, கீழே கிடக்கு, எடுத்துட்டு போமா.